வாலறிவு ஊடக பார்வையாளர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? போன காணொளியில் குப்த பேரரசின் சமுத்திரகுப்தன் பற்றி பார்த்தோம். இப்போ இந்த காணொளியில் சமுத்திரகுப்தனோட பையன் 2ஆம் சந்திரகுப்தன், அப்புறம் 2ஆம் சந்திரகுப்தனோட பையன் குமாரகுப்தன் பற்றி பார்க்கலாம். சமுத்திரகுப்தனுக்கு ராமகுப்தன் அப்படின்னு ஒரு பையன் இருந்ததாகவும், அவன் சமுத்திரகுப்தனுக்கு அப்புறம் அரியணை ஏறினதாகவும், ராமகுப்தனை கொன்னுட்டு 2ஆம் சந்திரகுப்தன் அரியணை ஏறினதாகவும் விசாகதத்தர் அப்படிங்கிறவர் எழுதிய தேவசந்திரகுப்தம் அப்படிங்கிற நூல் சொல்லுது. ஆனால் ராமகுப்தன் அப்படிங்கிற ஒருத்தன் ஆட்சி செஞ்சதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. சமுத்திரகுப்தன் இறந்ததுக்கு அப்புறம் குஜராத்தை ஆண்ட சாக்கர்கள் குப்தர் பேரரசுக்கு ரொம்ப தொல்லை கொடுத்தாங்க. இந்த சாக்கர்கள் நல்ல போர் வீரர்களாகவும் இருந்தாங்க. சாக்கர்களை ஜெயிக்கிறதுக்கு 2ஆம் சந்திரகுப்தன் தக்காணத்தின் அதிபதிகளாக இருந்த வகாடர்களின் உதவியை தேடி போனான். வகாடக இளவரசன் ஒருத்தனுக்கு தன்னோட மகள் பிரபாபதியை கல்யாணம் செஞ்சு கொடுத்தான். இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் வகாடக மன்னர்களின் படையுதவி சந்திரகுப்தனுக்கு கிடைச்சிது. சாக்கர்கள் மீது அதுக்கப்புறம் படையெடுத்து குஜராத்தை கைப்பற்றிக்கிட்டான். சாக்கர்களை ஜெயித்ததால் தனக்கு சாகாரி அப்படிங்கிற பட்டத்தையும் அவன் சூட்டிக்கிட்டான். மேலே சொல்லணும்னா சந்திரகுப்தன் கம்போஜர்கள், கிராதர்கள் போன்ற வட நாவலன் அரசர்களையும் ஜெயித்தான். நாவலனின் மேற்கில் குஷனர்களை ஜெயிச்சு ஹெப்தலைட்டுகள் ஆட்சியை கைப்பற்றி வச்சுருந்தாங்க. இந்த ஹெப்தலைட்டுகள் மத்திய ஆசியாவை சேர்ந்தவங்க, அதாவது நம்ம சொல்லணும்னா ஆரியர்களின் சொந்த ஊரை சேர்ந்தவங்கன்னே சொல்லலாம். ஹெப்தலைட்டுகளில் ஒரு பிரிவினரான ஹூணர்கள் மீது 2ஆம் சந்திரகுப்தன் போர் செஞ்சான். ஹூணர்களை நாவலிருந்து விரட்டினான். 2ஆம் சந்திரகுப்தன் விக்ரமன், தேவகுப்தன், தேவராஜன், சிம்ஹ விக்ரமன், விக்ரமாதித்தன், சாகாரி அப்படிங்கிற பட்டங்களை தனக்கு வச்சுக்கிட்டான். இவனது அரசியல் சபையில் உச்சநிலை இருந்துச்சு. அரசியல் சபையில் 9 அறிஞர்கள் இருந்தாங்க. இதனால் இந்த சபையை நவரத்னங்கள் அப்படின்னு அழைச்சிக்கிட்டாங்க. 2ஆம் சந்திரகுப்தனின் நவரத்னங்களில் சமஸ்கிருத கவிஞனான காளிதாசன், சமஸ்கிருத புலவன் ஹரிசேனன், சமஸ்கிருத அகராதியை உருவாக்கிய அமரசிம்மன், ஆயுர்வேத மருத்துவன் தன்வந்திரி உள்ளிட்ட பல்வேறு அறிஞர்கள் இருந்தாங்க. சமுத்திரகுப்தனை போல இவனும் வைதிக நெறியை நல்லா வளர்த்தான். இவனது ஆட்சி காலத்தில் வைணவ மதம் நல்லா செழித்து வளர்ந்துச்சு. குப்தர்களின் காலம் பொற்காலம் அப்படின்னு சொல்லப்படுவதற்கு 2ஆம் சந்திரகுப்தன் ஆட்சி தான் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஏன்னா இவனோட ஆட்சி காலத்தில் போர் ரொம்ப குறைவாகவே நடந்திருக்கு. இதனால் நாட்டு மக்கள் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்திருக்காங்க. இந்த நாட்டில் செல்வமும் நல்லா பெருகி இருந்திருக்கு. இவன் தன்னோட நாட்டு மக்களோட நேரடி தொடர்பை ஏற்படுத்த நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கான் அப்படின்னு ஆய்வாளர்கள் நமக்கு சொல்கிறாங்க. இவன் நாட்டின் பல்வேறு பொருளாதார நிலையங்களையும் வங்கிகளையும் உருவாக்கினான். வழிபாட்டு இடங்களில் வங்கியை உருவாக்கி மக்களுக்கு கடன் கொடுக்கும் முறையையும் கொண்டு வந்தான். தங்கம், வெள்ளி, அப்புறம் செப்பு நாணயங்களையும் வெளியிட்டான். தன்னுடைய நாணயங்களில் சந்திரா அப்படின்னு பொறிச்சு வச்சுருக்கான். வெள்ளி நாணயத்தை வெளியிட்ட குப்த மன்னன் இவன்தான். கிபி 376 ஆட்சி செஞ்ச 2ஆம் சந்திரகுப்தன் 415 இறந்துட்டான். சந்திரகுப்தனுக்கு அப்புறம் அவனோட பையன் குமாரகுப்தன் மன்னனாக மாறினான். குமாரகுப்தன் தன்னோட அப்பாவான 2ஆம் சந்திரகுப்தன் விட்டுட்டு போன நிலப்பரப்பை தக்க வச்சுக்கிட்டான். 2ஆம் சந்திரகுப்தன் காலத்தில் குப்தர்களுக்கு நண்பர்களாக இருந்த வகாடர்கள் மீது குமாரகுப்தன் போர் செஞ்சு தக்காணத்தில் உள்ள பல பகுதிகளை தன்னுடைய பேரரசு கீழே இணைச்சிக்கிட்டான். மேலும் இவன் முன்னவர்களை போல அஸ்வமேத யாகமும் நடத்தினான். குமாரகுப்தனோட ஆட்சியின் இறுதி காலத்தில் வடமேற்கு நாவலனை ஆண்டு கொண்டிருந்த ஹூணர்கள் குப்த பேரரசு மேலே பல முறை தாக்குதல்களை நடத்தினாங்க. அது எல்லாத்தையும் குமாரகுப்தன் சமாளித்து நாட்டை அமைதியாக வச்சுக்கிட்டான். குமாரகுப்தன் தன்னோட ஆட்சி காலத்தில் நாலந்தா பல்கலைக்கழகத்தின் அடித்தளத்தை அமைச்சான். நாலந்தா பல்கலைக்கழகம் புத்த சமயத்தை ஆராய்ச்சி செய்யவும் அறிவியலை கற்றுக் கொடுக்கவும்
உண்டாக்கப்பட்டது. நாலந்தா பல்கலைக்கழகம் இப்போது உள்ள பீகார் மாநிலத்தில் இருக்குது. நாலந்தா பல்கலைக்கழகம் உலக பாரம்பரிய சின்னமாக 2016 யுனெஸ்கோவால் அறிவிக்கப்பட்டது. 40 வருஷம் அமைதியாக ஆட்சியை கொடுத்த குமாரகுப்தன் கிபி 455 இறந்து போனான். குமாரகுப்தனுக்கு 3 மகன்கள் இருந்ததாக கல்வெட்டுகள் மூலம் நமக்கு தெரியுது. ஆனால் குமாரகுப்தன் தன்னோட மகன்களான கடோத்கஜன், பூரகுப்தன், ஸ்கந்தகுப்தன் அப்படிங்கிற அந்த 3 பேரில் அடுத்த வாரிசாக யாரை தேர்ந்தெடுத்தான் அப்படிங்கிறது தெளிவாக நம்மளுக்கு வரலாற்றில் எங்கேயும் குறிப்பாக இல்லை. குமாரகுப்தன் தன்னோட இறுதி நாட்களில் நாட்டில் கலகங்களை உண்டாக்கிய புஷ்யமித்திரர்களை ஒடுக்குவதுக்கு ஸ்கந்தகுப்தனை நியமித்து வச்சான். ஸ்கந்தகுப்தன் புஷ்யமித்திரர்களை ஜெயிச்சு அரண்மனை திரும்பும்போது குமாரகுப்தன் இறந்து போனான். தன்னுடைய அப்பாவானால் குப்த வம்சத்தின் செல்வாக்கை மீட்டெடுக்க ஸ்கந்தகுப்தன் தேர்ந்தெடுக்கப்பட்டதால் அவன் அந்த முயற்சியில் வெற்றி அடைந்ததாலையும் அவனே அடுத்த மன்னனாகவும் அரியணை ஏறிக்கிட்டான். ஸ்கந்தகுப்தன் குப்த பேரரசில் நல்ல வலிமையான மன்னர்களில் இறுதியானவனாக குறிப்பிடப்படுறான். இவனோட ஆட்சி தொடக்கத்தில் வடமேற்கு நாளவனில் ஹூணர்கள் ஆதிக்கம் செலுத்தி வந்தாங்க. ஹூணர்களை குஜராத்தின் சௌராஷ்டிராவை குப்தரிடமிருந்து கைப்பற்றி முன்னேறினான். சௌராஷ்டிராவை மீட்க ஸ்கந்தகுப்தன் ஹூணர்கள் மீது போர் செஞ்சான். ஹூணர்களை ஜெயிச்சு சௌராஷ்டிரத்திற்கு பர்ணதத்தன் அப்படிங்கிறவனை ஆளுநர்னால் போட்டான். இருந்தாலும் தொடர்ச்சியாக ஹூணர்கள் படையெடுத்து செஞ்சதால் குப்த பேரரசின் பொருளாதாரம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சுது. இதனால் உள்நாட்டில் குழப்பங்களும் சின்ன சின்ன அரசர்களுடைய சலிப்பும் உண்டாச்சு. இன்னொரு பக்கம் ஸ்கந்தகுப்தனோட தம்பி பூரகுப்தன் ஆட்சியை கைப்பற்றுறதுக்கு முயற்சிகளை செஞ்சிட்டு இருந்தான். இந்த நிலையில தான் கிபி 467 ஹூணர்களுடனான ஒரு போரில் ஸ்கந்தகுப்தன் இறந்து போனான். அண்ணன் எப்போ சாவான், திண்ணை எப்போ காலியாகும் அப்படின்னு காத்திருந்த பூரகுப்தன் குப்த பேரரசனுடைய மன்னனாக மாறினான்.